நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது 2030 ஆண்டு அந்த 30 ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்தணும். இதன் மூலம் வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகளுக்கு இணையான கட்டமைப்பு வசதிகள் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு உயரும். இரண்டாவது, எல்லா குழந்தைகளும் உயர்கல்வி படிக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் பள்ளி படிப்பு முடிஞ்சதும் ஒரு மாணவர் கூட உயர்கல்வி கற்காம திசை மாறி போய்விடக்கூடாது. கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் தங்களுடைய கல்வி தகுதிக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகளை பெறணும். நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வாழ்க்கையில சிறக்கணும். இதுதான் என்னுடைய கனவு. இந்த இலக்குகளை அடைகிறதுக்காகத்தான் நான் கடுமையா உழைச்சு பல புதிய திட்டங்களை உருவாக்கி இருக்கேன். மாணவ கண்மணிகளான நீங்க எல்லோரும் இது போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கணும். படிச்சு நல்ல உயரங்கள் அடைஞ்சு உங்களுக்காகவும் உங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடணும். வறுமையில்லாத சமத்துவம் வாய்ந்த ஒரு அறிவார்ந்த தமிழ் சமுதாயத்தை நாம வருங்காலத்தில் உருவாக்கணும். உலக அளவில் முன்னணி மாநிலமா தமிழ்நாடு விளங்கணும். மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்கக்கூடாது. தடங்கள் ஏற்பட்டா அதை உடைச்செறிஞ்சு மாணவ சமுதாயம் வெற்றி பெறணும். அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கேன். நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. ஒலிம்பிக்ல பங்கேற்ற சகோதரி விக்னேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடங்கல்களை எதிர்கொண்டார்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா அவர் பலவீனமா வீட்டுக்குள்ள முடங்கிடாம தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியும் துணிச்சலும் உள்ள பெண்ணா போராடி இன்னைக்கு நாம எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார். ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தடைகள் என்பது உடைத்தெறியத்தான். தடைகளை பார்த்து நீங்க ஒருபோதும் சோர்ந்திடக்கூடாது, முடங்கிடக்கூடாது. வெற்றி ஒன்றே உங்க இலக்கா இருக்கணும். அதை குறிவையுங்க. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி வசப்படும். உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை விட அதிக நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பின்னாடி உங்க பெற்றோர், உங்க குடும்பம் மட்டுமல்ல, என்னோட திராவிட மாடல் அரசும் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில பல வெற்றிகளை பெறப்போகும் புதுமை பெண்களுக்கும் தமிழ் புதல்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.